அருமை குழந்தைகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாராயணர் தந்த பரிசு. அது என்ன கதைன்னு பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் வீரபுரின்ற ஊரில் சத்திய நாராயணன் என்ற ஏழை வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மனைவியும் 2 மகன்களும் இருந்தனர். அவர்கள் மிகவும் வறுமையில் கஷ்டப்பட்டார்கள். அவர்களுக்கு என்று சொந்தமாக நிலம் இல்லாததால் மற்றவர்கள் நிலத்தில் வேலை செய்து வாழ்ந்து வந்தனர். அறுவடை முடிந்து வேறு வேலை கிடைக்காததால் சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டனர். ஒரு நாள் அவன் மனைவி அவனிடம், நீங்கள் காட்டை தாண்டியுள்ள நகரத்திற்கு சென்று ஏதாவது வேலை கிடைக்கிறதா என்று முயற்சி செய்து பாருங்கள். அப்படியே காட்டின் அந்த எல்லையில் உள்ள நம் குலதெய்வமான நாராயணரையும் தரிசித்துவிட்டு நம் கஷ்டங்கள் குறைய வேட்டி கொண்டு வாருங்கள் என்று கூறினாள். ஆனால் அவர்களிடம் பணம் இல்லை. அதனால் நடைப்பயணமாகவே செல்வது என்று சத்தியநாராயணன் முடிவு செய்தான். அவன் மனைவியும் வீட்டில் இருந்த மிச்ச மீதி பொருட்களை கொண்டு அவனுக்கு சிறிதளவு உணவு தயாரித்து கொடுத்தாள். சத்தியநாராயணனும் தன் பயணத்தை ஆரம்பித்தான். முதலில் நேராக கோவிலுக்கு சென்று நாராயணரை தரிசித்துவிட்டு அன்று முழுவதும் வேலை தேடினான். ஆனால் வேறு எதுவும் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்ப எண்ணி காட்டின் வழியே நடந்தான். அதற்குள் மாலையாகிவிட்டது. காலை முதல் அதிக நேரம் வேலை தேடி அங்கும் இங்கும் நடந்ததால் அவனுக்கு கால்கள் வலித்தன. மிகவும் சோர்வாக உணர்ந்தான். வழியில் ஒரு மூதாட்டியை சந்தித்தான். அவள் அருகிலுள்ள குடிசையில்தான் தங்கியிருந்தாள். அதனால் சத்தியநாராயணன் அவளிடம் சென்று, பாட்டி, இன்று இரவு மட்டும் நான் இங்கே தங்குவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு பாட்டியும் ஒப்புக்கொண்டாள். தம்பி, உன்னை பார்த்தால் மிகவும் களைப்பாக இருப்பது போல் தெரிகிறது. அதனால் சற்று இங்கே அமர்ந்திரு. நான் பக்கத்தில் இருக்கும் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து உனக்கு சாப்பாடு செய்து தருகிறேன் என்று கிளம்பினாள். சத்தியநாராயணன் உடனே பாட்டியை தடுத்து, இருங்கள் பாட்டி, நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறிவிட்டு தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தது மட்டுமல்லாமல் சமையலிலும் பாட்டிக்கு உதவி செய்தான். பாட்டி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். சாப்பிட்டு முடித்ததும் பாட்டி அவன் தூங்குவதற்கு ஒரு போர்வையும் ஒரு இடமும் கொடுத்து உதவினாள். அடுத்த நாள் காலை சத்தியநாராயணன் பாட்டியிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினான். அப்பொழுது பாட்டி அவனுடைய ஏழ்மை நிலையை புரிந்து கொண்டாள். இருப்பா தம்பி என்று உள்ளே சென்று ஒரு பித்தளை பாத்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு பரிசாக கொடுத்தாள். தம்பி, இது ஒரு மந்திர பாத்திரமாகும். இந்த கிண்ணம் தினமும் உனக்கு ஒரு பொற்காசை தரும். அதோடு ஒருவேளை உணவையும் கொடுக்கும். இதனை கொண்டு போய் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக உன் குடும்பத்துடன் வாழ்வாயாக என்று வாழ்த்தினாள். சத்தியநாராயணனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. பாட்டியின் கால்களில் விழுந்து வணங்கி நன்றி தெரிவித்தான். கடவுளுக்கும் மானசீகமாக நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினான். அவன் பாட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இருள் தொடங்கிவிட்டது. எதிர்ப்படும் பொருட்களையும் அவனால் பார்க்க முடியவில்லை. மிகவும் இருட்டாக இருந்ததால் அவன் நடக்கவே கஷ்டப்பட்டான். நாராயணரின் பெயரை மனதிற்குள் உச்சரித்து கொண்டே நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது தூரத்தில் ஒரு சிறிய விளக்கு வெளிச்சம் பார்ப்பதைக் கண்டு மிகவும் மகிழ்ந்து போனான். அங்கு சென்று பார்த்தபொழுது அது ஒரு தங்கும் விடுதி என்று அறிந்து கொண்டான். இன்று இரவு பொழுது எங்கேயே கழித்துவிட்டு காலையில் எழுந்து பயணப்படலாம் என்று எண்ணியவனாக அங்கே விடுதிக்குள் சென்றான். விடுதி முதலாளியிடம் சென்று, ஐயா, நான் வெகு தூரத்திலிருந்து வருகிறேன். இன்று ஒரு இரவு மட்டும் இங்கு தங்க எனக்கு ஒரு அறை தாருங்கள் என்று கேட்டான். அறை எதுவும் காலி இல்லையப்பா என்றார் அந்த முதலாளி. அறை இல்லை என்றாலும் பரவாயில்லை, நான் ஒரு ஓரத்தில் படுத்துக்கொள்கிறேன். காலையில் குளித்து சாப்பிட்டு உடனே கிளம்பி விடுவேன். உங்களுக்கு அதற்கு ஒரு தொகையை தருகின்றேன் என்றான். முதலாளியும் ஒப்புக்கொண்டார். ஐயா, இந்தாருங்கள், இந்த ஒரு பொற்காசை இப்பொழுது வைத்து கொள்ளுங்கள். என் பை உங்களிடமே இருக்கட்டும். நான் காலையில் உங்களிடம் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பையை அவரிடம் கொடுத்தான். இரவு நன்றாக உறங்கியவன் காலையில் கண் விழித்தவுடன் குளித்து முடித்து சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து தன் வீட்டிற்கு கிளம்பினான்.
முதலாளிக்கு மீண்டும் ஒரு பொற்காசை கொடுத்துவிட்டு தன் பையையும் வாங்கி கொண்டு தன் ஊருக்கு சென்றான். மனைவியிடம் அந்த கிண்ணத்தை எடுத்து காட்டினான். நான் என் பயண வழியில் நாராயணன் அருளால் ஒரு பாட்டியை சந்தித்தேன். அவர் இரவு எனக்கு தங்க இடமும் கொடுத்து உணவும் கொடுத்தார். மறுநாள் காலையில் இந்த கிண்ணத்தை எனக்கு பரிசாகவும் கொடுத்தார். இது ஒரு மந்திர கிண்ணமாம். தினமும் ஒரு பொற்காசை தருமாம். அதோடு ஒருவேளை உணவையும் நமக்கு கொடுக்குமாம் என்றான். அவன் மனைவி அதை கேட்டு மிகவும் மகிழ்ந்து போனாள். அவள் அந்த பித்தளை கிண்ணத்தை வாங்கியவள் அதை தேய்த்து காசை எடுக்க முயன்றாள். ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தும் அதிலிருந்து காசு வரவில்லை. இருவரும் பல வழிகளிலும் முயன்று பார்த்தார்கள். ஆனால் பொற்காசு வரவே இல்லை. இப்பொழுது சத்யநாராயணனுக்கு தான் புரிந்தது. அது அந்த விடுதியின் முதலாளியின் செயலாகத்தான் இருக்கும் என்று தெரிந்தவுடன் மிகவும் கோபத்துடன் கிளம்பினான். நான் உடனே போய் அந்த முதலாளியிடம் கேட்டு பார்க்கிறேன் என்றான். அதற்கு அவன் மனைவி, வேண்டாம், 2-3 நாட்கள் கழித்து செல்லலாம் என்றாள். ஏன் என்று அப்பொழுது சத்யநாராயணனுக்கு புரியவில்லை. இந்த விடுதி முதலாளி சத்யநாராயணன் கொடுத்த பொற்காசை வாங்கி பார்த்தவுடன், பார்ப்பதற்கு ஏழை போல் இருக்கும் இவனிடம் இவ்வளவு பளபளப்பான பொற்காசு எப்படி வந்திருக்கும் என்று சந்தேகம் வந்துவிட்டது. அதனால் சத்யநாராயணன் அவரிடம் அந்த பையை கொடுத்துவிட்டு படுக்க சென்றவுடன் அந்த பையை எடுத்து ஆராய்ந்து பார்த்தார். அதில் இருக்கும் பளபளப்பான கிண்ணம்தான் இதற்கு காரணம் என்று புரிந்து கொண்டு அந்த கிண்ணத்தை எடுத்து ஒளித்து வைத்துவிட்டு தன்னிடம் அதே போல் இருந்த மற்றொரு சாதாரண கிண்ணத்தை அதில் வைத்து விட்டார். அதுதான் அவனுக்கு நடந்திருக்கும் என்று தோன்றியது. சில நாட்கள் சென்றது. சத்யநாராயணன் மனைவி அவனிடம் சொன்னாள், நீங்கள் இப்பொழுது போய் அந்த முதலாளியிடம் சந்தியுங்கள். அவரிடம் காட்டில் ஒரு பாட்டியை சந்தித்ததாகவும் அவள் இந்த கிண்ணத்தை பரிசாக கொடுத்ததாகவும் சொல்லுங்கள். இந்த பித்தளை கிண்ணம் தினமும் 2 பொற்காசுகளையும் 2 வேளை உணவையும் தருமாம். அதனால் இன்று ஒரு இரவு தங்குவதற்கு மட்டும் இடம் கொடுங்கள். யாராவது திருடி கொண்டு விடுவார்கள். நான் நாளை காலையில் செல்லும்பொழுது இதை உங்களிடமிருந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த விடுதியிலேயே தங்குங்கள் என்று கூறினாள். மனைவியின் தந்திரம் இப்பொழுது அவனுக்கு புரிந்தது. அதேபோல் அதே விடுதிக்கு சென்று தங்கினான். அந்த முதலாளியிடம், ஐயா, இந்த பையை பத்திரமாக வைத்திருங்கள். உள்ளே ஒரு மந்திர கிண்ணம் இருக்கிறது. தினம் 2 பொற்காசுகளை தரும், 2 வேளை உணவையும் தரும் என்று கூறிவிட்டு காலையில் பெற்றுக்கொள்வதாகவும் சொன்னான். விடுதி முதலாளி மகிழ்ந்து போய் உடனே வாங்கி கொண்டார். இரவோடு இரவாக அந்த பையில் இருந்த பித்தளை கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு முன்பு சத்யநாராயணனிடமிருந்து திருடிய பழைய பாத்திரத்தை அதை பையில் திருப்பி வைத்து விட்டான். மறுநாள் தன் பையை பெற்றுக்கொண்டு ஊருக்கு திரும்பினான் சத்யநாராயணன். பழைய மந்திர கிண்ணம் கிடைத்ததை அறிந்து அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். தன் புத்திசாலி மனைவியை மிகவும் பாராட்டினான். அவர்கள் தினமும் ஒரு பொற்காசையும் ஒருவேளை உணவையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார்கள். அந்த விடுதலை முதலாளியோ தன்னை விட இருந்த கிண்ணத்தில் எவ்வளவு முயற்சி செய்தும் பார்த்தும் பொற்காசு வரவில்லை. அதனால் எப்பொழுதும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்பதை அந்த விடுதி முதலாளி புரிந்து கொண்டான். சத்யநாராயணன் எல்லா வளங்களையும் பெற்று தன் குழந்தைகளோடும் குடும்பத்தோடும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.